வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை ராயபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற நாளை நமதே தமிழ்நாடு நமதே என்ற திருமுறை பிரச்சாரக் கூட்டத்தில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பேசினார். ஓபிஎஸ் அண்ணா எந்த அளவுக்கு மோடி அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதையை வைத்திருந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நிற்பதற்கு ராமநாதபுரத்தில் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு முன்னாள் முதலமைச்சருமே ஒரு சுயேட்சை சின்னத்தில் நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு மோடிஜியின் மீது பெரிய அன்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல காலத்தினுடைய சூழல், சில நேரம் காலம் அப்படித்தான், அது முடிவு அப்படித்தான் சில பேர்த்த எடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை கூட இருந்தவங்களையும் பாருங்க. அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோருமே படிப்படியாக வேறு வேறு கட்டத்தில் வேறு வேறு கட்சியில் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனாலும் உடல்நிலையை பார்த்துக்கிட்டும் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் மக்கள் சந்திக்கும் போது அவருக்கு ஒரு பிரச்சனை அண்ணா, எப்பொழுதுமே ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ட்ரையல் பை ஃபயருங்கண்ணா. ஒரு தீப்பந்தத்துக்குள்ள ஒரு மனிதன் போயிட்டு வெளியே வர்ற மாதிரி தான். அதுவரை தோண்டப்படாத உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா தோண்டுவாங்க. அது எல்லா தலைவர்களுக்குமே இருந்தது தான். அது விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவர் அரசியல் வரும் பொழுதே இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதை அவர் கடந்து தான் போகணும், தாண்டி தான் போகணும். இதை தாண்டி தான் அவருடைய அரசியல் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து தான் மக்கள் அவரை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு இந்த எலெக்ஷன் முடிவு செய்யும். அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை ட்ரையல் பை ஃபயர். ஒரு சினிமா நடிகராக நிம்மதியாக நான் வீட்டில் இருந்திருக்கலாம், நிம்மதியாக நான் ஸ்டார் வேல்யூவோடு இருந்திருக்கலாம். நான் கையை தூக்கி காட்டினா 1,00,000 பேர் எனக்கு ஆரவாரம் செய்யலாம். சிரஞ்சீவி அவர்களுக்கு ஏற்பட்டது தான். எத்தனையோ பெரிய நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ட்ரையல் பை ஃபயர் பிரஷர்ல தான் அவங்க வெளியே வரணும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதனால இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் இதை கடந்து போகணும், இதற்கான விலையை கொடுக்கணும், இதற்கான நியாய தர்மத்தை தாண்டித்தான் ஒரு பயணம் செய்யணும். அதனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் முதலமைச்சரை பொறுத்தவரை ஆன்டி இன்குபன்சியை கர்டெயில் பண்ண பார்க்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. புதுசாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும், ஓபிஎஸ் ஐயாவை கொண்டு வரணும். இவங்கெல்லாம் கொண்டு வந்தா அந்த கட்சியினுடைய தன்மை மாறிவிடும், முகம் மாறிவிடும். அதனால் மக்களுக்கு ஆட்சியின் மீது கோபம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் நான் நம்பலீங்கன்னா மக்கள் ஒரு மனதாக இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு அவங்க என்னதான் மாயாஜால வித்தை செய்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அகற்றப்படுவது உறுதி. அவங்க அதுக்கு மேக்கப் போடுற மாதிரி காஸ்மெட்டிக்கா இன்னும் அடுத்த ஒரு 30 நாட்கள்ல யாரையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி ஏப்ரல் மாதத்துல திரும்ப வருவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளோ அறிகுறிகளோ களத்துல நான் பார்க்கல. ஏன்னா ஆட்சியின் மீது கோபம், ஒரு அவநம்பிக்கை. முதலமைச்சர் பொய் சொல்லி இருக்கிறாங்க, முதலமைச்சர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிற எண்ணம் ஒரு சாதாரண மனிதனுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. மதுரை திருநகரில் மகான் ஸ்ரீ நாராயணகுரு மகாத்மா காந்தியடிகள் சந்தித்த நூற்றாண்டு விழா சாந்தலிங்க சுவாமி ஜீவசமாதியில் நடைபெற்றது. விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் துவக்கி வைத்தார். இலவச தையல் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பேசினார். ஒரு கடவுள்தான் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் என்கிற புரிதலை நாம் பெற வேண்டும். சிவன் என்றாலும், விஷ்ணு என்றாலும், பிரம்மன் என்றாலும் அது இடத்திற்கிடம் மாறுபட்டு அழைக்கப்படுகிற பெயர்களே தவிர ஒரு கடவுள் தான். சிவன் என்றாலும், அல்லாஹ் என்றாலும், இயேசு பெருமான் என்றாலும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் இவை அழைக்கப்படுகின்றனவே தவிர கடவுள் என்றால் அது ஒரு கடவுள் தான். ஆகவே நம்முடைய அடையாளங்களால் நாம் சிதறக்கூடாது, ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்ளக்கூடாது, வெறுப்பை உமிழக்கூடாது, சகோதரத்துவத்தை சிதைக்கக்கூடாது, வன்முறைகளை வளர்க்கக்கூடாது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த வன்முறை கலாச்சாரத்தை விட்டு செல்லக்கூடாது. நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வை பெற வேண்டும். அதுதான் மகான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் சொன்ன ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு ஜாதி என்பதாகும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டில் உள்ள கள்ளர் தெரு, குறிஞ்சி நகர், முல்லை நகர், தாயமங்கலம் ரோடு உள்ளிட்ட தெருக்களில் ரோடு வசதி இல்லை. பெரும்பாலான வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை.
இது குறித்து நகராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் பயனில்லை. 10வது வார்டுக்கு அருகில் உள்ள மற்ற வார்டுகளில் புதிதாக ரோடு போடுவது, குடிநீர் இணைப்புகள் வழங்குவது என பல்வேறு பணிகள் நடக்கிறது. ஆனால் பாஜக கவுன்சிலர் வார்டு என்பதால் 10வது வார்டில் அடிப்படை வசதிகள் நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்டித்து 10வது வார்டு பாஜக கவுன்சிலர் நமக்கோடி என்ற முனியசாமி மக்களோடு சேர்ந்து மானாமதுரை தாயமங்கலம் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டார். மானாமதுரை போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டம் நடத்தியவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். மறியலால் மானாமதுரை தாயமங்கலம் ரோட்டில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.